ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்தீரும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் அகிலா, வயது 45 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க, எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்சிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாதம் 45,000க்கு மேலே சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் இரண்டாவதாக இருந்தாலும் ஓகே, ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு நல்லா ஒரு 4-5 வீடு இருக்குங்க. அது இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குதுங்க, வாடகைக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் ஹார்ட் அட்டாக்ல தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. அந்த பொண்ணு ஃபாரினில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அங்கேயே செட்டில் ஆகிட்டதுனால இவங்க அங்கே போக பிடிக்காம இங்கேயே தான் இருக்காங்க. ஹஸ்பண்டோட நினைவிலே இங்கேயே இருந்தாங்க. இப்போ இவங்களுடைய கடைசி காலத்துக்கு இவங்களுக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, நல்ல அன்பானவராக இருக்கணும், ஒரு டிகிரி கண்டிப்பாக ஆனால் படித்தவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ மற்றபடி வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னா குறிப்பாக வீட்டோட மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுவோம். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா தேவிஸ்ரீ, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பிபிஏ முடிச்சுட்டு இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 15,000க்கு மேலே சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தேனியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 6 மாதத்துலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சவங்க இப்போ விவாகரத்து பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால இப்போ உடனடியாக இவங்களுக்கு மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, என்னோடய பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அம்மா கவர்மெண்ட் ஜாபுங்க, அப்பா ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. ஸோ அதனால் தன்னை நல்லா புரிஞ்சுக்கணும், தன்னோட ஃபேமிலிக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணுங்கிறதுனால வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 2-3 வீடு இருக்குங்க. அது இல்லாமல் 2-3 இடத்துல ஃப்ளாட்டும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா ப்ரைவேட் கம்பெனியில் தான் வேலையில் இருக்காங்க. ஸோ தன்னுக்கும் தன்னோட அப்பா அம்மாவுக்கும் ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிற மணமகனாக வேணும், திருமணமாகி குழந்தை இல்லாதவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இவங்களுக்கு சென்ட் பண்ணி இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படும். தேங்க்யூ.